ஆடிப்புறத்துக்கு அம்மாளுக்கு வளையல் வாங்கி கொடுத்து வளையல் மாலை போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நம்ம வீட்டில் இருக்க அம்பாளுக்கும் நம்ம போடணும்ல, அதுக்காக தான் ஃபோட்டோவுக்கு போடுற மாதிரி நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு அம்மன் ஃபோட்டோவுக்கும் போடுற மாதிரி எளிமையாக ஒரு வளையல் மாலை சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்மளே பண்ணி போட்ட மன நிறைவு கிடைக்குங்க. இது கலர் கலராகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரே டைப்லேயும் எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தாங்க. இப்போ இதை எடுத்து எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது முக்கியம் இல்லை. முக்கியமான விஷயம் இதை நீங்க ஒத்துக்கிறீங்க. தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. That means you are honest to yourself. அப்படின்னா நீங்க கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க. கண்டிப்பா கத்துக்கிறீங்க. சொல்லப்போனா எங்களையும் குரு இல்லையே. ஆனாலும் அவன் கத்துக்கிட்டான் இல்லையா? கிட்ட இருந்து கத்துக்கிறான், தள்ளி இருந்து கத்துக்கிட்டான். தன்னுடைய குருவை அவன் அப்சர்வ் பண்ணான். இன்னைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ஒரு புது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். ஐ சஜஸ்ட் நீங்க கூட வாங்க. அதான் கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கேன். என்ன மிஸ்டர் கா, இதுக்கெல்லாமா நீங்க டென்ஷன் எடுத்துக்கீங்க? என்கிட்ட இன்னொரு கார் இருக்கு, அதை பத்தி யாராச்சு காலையில் போயிருக்கோம். நாளைக்கு அமிதா, இந்த மீட்டிங்கோட மினிஸ்டர் எழுதிட்டு கார் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா உங்க ஃபேவரை நான் வாங்கிக்க முடியாது. என்னது? 3 டீ கொண்டு வா. என்ன காசானீங்க? இங்க நான் என்ன பெரிய ஃபேவர் பண்ணிட்டேன்? இன்ஃபேக்ட் இதை நான் உங்களுக்காக பண்ணல, சகோதரிக்காக பண்ணேன். டிரைவரை பத்தி டோர் சூர்யாட்டா ரொம்ப பழைய நம்பகமான ஒரு டிரைவர். ஃபுல்லி ட்ரஸ்ட் வருது. சகோதரிக்கு பிரச்சனையும் வராது. பிலீவ் மீ. ஸோ நீங்க சொன்னீங்கன்னா நாளைக்கு வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். இல்ல இல்ல இல்ல, ஆக்சுவலி 2 நாளுக்கு அப்புறம் தான் ஜெய்ப்பூருக்கு போகணும். சரி பரவாயில்ல, அது வரைக்கும் சகோதரிக்கு சேவை செய்ய டிரைவருக்காக ரெடியா இருக்கு. ஏன் சொல்றேன்னா, ஃபிட்னஸ் சென்டருக்கு போகணும்னாலும் டிபெண்ட் பண்ணலாம். இந்த காலத்து மனைவிகளுக்கு ஃபிட்னஸ் தான் ரொம்ப முக்கியமா தெரியுது இல்ல. என்னையும் ஓடிட்டே இருக்கலாம். உனக்கு டயபிட்டிஸ் இருக்கு, எக்ஸசைஸ் பண்ணு பண்ணு கத்துறான். இது என்ன தப்பு இருக்கு? கரெக்டா தானே சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா மனைவி பேச்ச கேட்காம புருஷனால இருக்க முடியாது. வச்சுக்கப்பா. தேங்க்யூ. கான்சாரோட டீல சுகர் போடாத. ஓகே. அட, நான் சுகர் டீ குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு இப்பதான் சொன்னீங்க. கான்சார் எங்களுடைய பிசினஸ்ல சின்ன சின்ன விஷயங்களையும் டீடைலா பார்க்கணும். உங்களை பாராட்டி ஆகணும் மக்கள் சார். ஆமா, ப்ராஜெக்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம், என்ன அவசரம்? இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கோம், ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கலாம். இன்னும் சொல்ல போனா உங்க சிஏ என்னுடைய சிஏவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ப்ராஜெக்ட் ஃபைல அவனே கொடுத்துருவான். எவ்ரிதிங் வில் பி ஷார்ட். யூ டோன்ட் வரி. எல்லாம் உங்க இஷ்டம். சரி மக்கள் சார், நான் வரேன். உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். சரி, நான் வரேன்.
என்ன நோட் பண்றதுனே எனக்கு புரியல. நான் பேசிக்கிற நீ தந்துட்டா. ஆனா சார் ஃபுல் டைம் அவங்க வைஃப் ஃபிட்னஸ் பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதையும் எழுதி தந்தேன். Sir, now please excuse me. உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? எக்ஸ்கியூஸ் மீ. அழைக்கா உட்காரு. ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க ப்ளீஸ். ஸ்ரத்தா கைனகாலஜிஸ்ட் அண்ட் நியூ டென்டல் கேர்ல ஸ்பெஷலைசிங் பண்ணுறான். ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்லவா, எனக்கு இந்த டாக்டர் மெடிசன் பற்றி எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் ரப்பர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் நடத்த ஒரு பிஸ்னஸ் மேன். எனக்கும் ஸ்ரத்தாவோட பிஸ்னஸ்க்கும் ஒரே ஒரு விஷயம் தான் காமன். ஸ்ரத்தாவோட ஸ்டெத்தோஸ்கோப்ல ஒரு ரப்பர் யூஸ் பண்றாங்க இல்ல, அது என் ரப்பர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல தான் வருது. அங்கிள், ஸ்ரத்தா எங்க? ஆமா, ஸ்ரத்தா வாஷ்ரூம் போயிருக்கா, வந்துருவா. முதல் சந்திப்பிலேயே உங்க பழைய ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசிட்டேன். நான் என் பாஸ்டை பார்த்துக்க மாட்டேன். I'm quite impressed by your honesty. எப்போ பார்த்தாலும் அதுவும் இல்லாமல் எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்கள் 2 பேர் கல்யாணமும் ஒரே நாள் நடந்தால் நல்லா இருக்கும். அதுவும் ஒரே